ஒரே வார்த்தை தான், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனே கலவரம் ஆயிடுச்சு. ஸ்டேஜில் இருக்கவங்க மட்டும் இல்ல, அந்த ஃபங்க்ஷனை பார்க்க வந்தவங்களும் கலவரத்தில் கலந்துக்கிட்டாங்க. பாரிஸ் கஃபே படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடந்துச்சு. இதுல குரு சோமசுந்தரம், அனுமோல், அர்ச்சனாலாம் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதுல சீஃப் கெஸ்டா இந்தியன் ஆன்டி காஸ்ட் ஆக்டிவிஸ்ட் கௌசல்யா சங்கர் கலந்துக்கிட்டாங்க. வழக்கம் போல பேச வந்தவங்க எல்லாம் அந்த மூவில நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் அந்த மூவில ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் பேசினாங்க. அந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருக்க விஜய் விஸ்வா பேச வந்தாரு. அவர் பேசும்போது படத்தை பத்தி எல்லாத்தையும் பேசி முடிச்சதும் விஜய் அண்ணாக்கு ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா, இந்த கடந்த காலங்களில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருந்தது. முக்கியமா சொன்னா எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா, என்னை விட நல்ல திறம்பட நடிச்ச நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாம இருக்கு. தயவு செய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பயனடைவாங்க. அதுக்கப்புறம் தான் டைரக்டர் பா ரஞ்சித்தை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. முக்கியமா இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத கேள்வியா இருக்கலாம், ஆனா கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றனால நான் கேட்குறேன். நேற்று தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பப்பட்டிருக்கு. ஒரு 3 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில். சில போலி போராளிகள் ஆனா ஊனானா போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் மிஸ்டர் பா ரஞ்சித் சார் எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த பேசி முடிச்சிடறேன். இல்லை, நான் பேசி முடிச்சிடணும். இல்லை பொலிட்டிக்கல் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பா ரஞ்சித் அண்ணா என்னோட முதல் படத்தோட இயக்குனர். எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட நான் எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்கெலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்கள் ராஜ்மோகன் சார் தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லது தான், குரல் கொடுக்கறது நல்லது தான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம், ட்விட்டரில் காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்தில் ஜாதியில இன்னும் லாக் ஆகிக்காங்கன்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். அப்படி பேசும்போது அவர் போலி போராளிகள் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அந்த ஃபங்க்ஷனில் பிரச்சனையானதுக்கு காரணம். யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்துல ஜாதியில இன்னும் லாக் ஆகிக்காங்கன்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் அந்த ஸ்டேஜ்ல இருந்தே ஒரு எதிர்ப்பு வரும்ன்றது தான். கடைசியா பேச வந்த கௌசல்யா சங்கர் போலி போராளிகள்னு அவர் சொன்னதுக்காக அவரை நேரடியா கடுமையா கண்டிச்சாங்க. அதே போல அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னாரு. அந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்க சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமா எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்துல தன்னோட காலில் நின்று வளர்றதுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோ லான்ச் பண்ணலான்னு இருக்கப்போ இல்ல இப்ப ஏன் பேசல? நான் சொல்லி முடிச்சேன் 2 நிமிஷம் கொடுங்க. இதோட நிறுத்திக்குமா? இது திசை மாற வேண்டாங்க. ஒரு படத்தோட ப்ரமோஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். தாழ்மையான வேண்டுகோள், ப்ளீஸ். அந்த திசை திரும்ப வேண்டாம். Okay, don't politicize this event, please. Vishwa, please take your seat. Vishwa, please take your seat. Let us not politicize this event, okay? ஏன்னா 20 வருஷம் கழிச்சு வந்தீங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு வழியா பிரச்சனையெல்லாம் சமாதானம் பண்ணி ஆடியோ லான்ச் பண்ணாங்க பாரிஸ் கஃபே டீம்.